உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவானது இணைவில் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்பு உங்களுக்கு இருக்கும். சரியாக 25 நாட்கள். இந்த 25 நாட்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத யோகங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. ஆக மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியும் உங்களது ராசிக்கு பஞ்சமாதிபதியும் இணையக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். ஆக சுக்கிர பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெய்வ அனுகிரக ரீதியில் ஒரு இயற்கை சுபர், அசுர குரு. அசுர குருனா ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா குரு பகவான் நேர்மையாக தான் கொடுப்பார். ஆனால் அதே சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் என்ன செய்து தருவார்னே தெரியாது, ஆனால் கொடுத்தால் பெரிய லெவலில் பிரகாசமாக தருவார். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் உங்களது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் பாக்யாதிபதியுடன் அவரது சொந்த வீட்டில் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமச்சனையினால் சந்திச்ச பல இழப்புகள்னா பல இழப்புகள், ஒன்று போனால் ஒன்றுன்னு ஒரு மனுஷன் கஷ்டப்படுறதுக்கு தான் பிறந்தோமான்ற அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. உங்களுடைய நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு. காரணம், நீங்கள் எல்லாத்துக்குமே முடிஞ்ச வரை வளைஞ்சு கொடுக்கக்கூடிய கேரக்டர் இந்த மிதுனராசி அன்பர்கள். குறிப்பாக பெண்கள் பாசத்துக்கு அடிமை, இலகிய மனது. ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக எந்த லெவலுக்கு இறங்கி ரிஸ்க் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா அது ஏதாவது ஒரு விதத்தில் முடிச்சு கொடுத்துணுன்னு தவிப்பீங்க. அப்படி உண்மையாக இருந்து நாம் உண்மையாக நினச்சி இன்னைக்கு அதனால் பல மன உளைச்சல். குறிப்பாக இவங்களுக்கு ஏமாற்றங்கள் அதிகம். 7ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். அவரது வீடாக இருக்கிறதுனால இந்த மிதுனராசி அன்பர்கள் அவங்களது வாழ்க்கையில் இவங்க மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுலையும் மற்றவங்களுக்காக நேர்மையாக இருக்கிற மாதிரியும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய அந்த உழைப்பு ஆற்றல் மேன்மை அவங்களுக்காகவே வாழுவாங்க. அப்பேற்பட்ட லெவலுக்கு இவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது நீங்கள் நம்புறவங்க யாருமே உங்களுக்கு நன்மையை அளிக்கிறது இல்லை. எல்லாமே ஏமாற்றங்களும் மன உளைச்சல்களும். இது எல்லாத்தையும் கடந்து அதையும் தாண்டி அது சரி செய்து வாழக்கூடிய ஒரு காலகட்டங்களிலேயே நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு இலக்க அடையிறீங்க. அப்போது உங்களது முயற்சிகள் ரொம்பவும் பலமானதாக இருக்கும். அந்த பலமான ரீதியில் கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரகங்களினுடைய தாக்கங்கள், நெகட்டிவ் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருச்சு. அதனுடைய விளைவுகள் பல பேர் தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டீங்க, நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிங்க, வேலையில் பலவிதமான சிக்கலுக்கு ஆளாகி செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளையும், ஏன் உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்கும், நம்பினவங்க துரோகம் செய்தால் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க. அதையும் தாண்டி இங்கே பெரும் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களது வாழ்க்கையில் இந்த குறுகிய காலகட்டங்களில் ஆரம்பத்தில் இருந்து எடுத்த முயற்சிகளால் வந்த வேகத்துக்கு ஏறி இருந்தால் பெரிய இலக்கை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. இந்த கண்டகச்சனியும் அஷ்டமச்சனி இடையில் வந்து மாற்றதுனால திடீர் சரிவுகளை சந்திச்சிங்க. அதுவும் குறிப்பாக கடந்த இது 5 வருஷமாக அந்த தாக்கம் இருந்தாலும் இந்த 3 வருஷமாக இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலைகளையும் ரிஸ்க் எடுக்கிறீங்க. 100க்கு 99% அதை அழகாக முடிக்கிறீங்க. கடைசி 1% அது பிரேக் ஆகி நிற்குது. அது என்னன்னே தெரியல, எதனால் நிற்குதுன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படுறீங்க. அதனுடைய விளைவுகள் அந்த நல்ல பேரை மற்றவங்க தட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டு மீதி 99 போல்டாக்கி நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே போய் நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலுக்கு நின்றுட்டீங்க. அது மட்டும் இல்லை, இந்த நிலை இது
ரொம்ப உங்களை மன உளைச்சலுக்கு தள்ளி படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள். ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குன்னு யோசிச்சா ஒன்றும் புரியலை. சாதாரணமாக கம்மியாக எனக்கு ஒரு பிரச்சனைகள் ஒரு 5000 10,000 ஆரம்பிச்சது 50,000 1,00,000 ஆச்சு. இப்போ பார்த்தா 10 20 50 இது எங்கேயோ போயிடுச்சுன்ற அளவுக்கு கடன் சுமைகளை தாங்கி நிற்கிறீங்க. வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை. நம்பி கொடுத்தவங்களும் ஏமாத்திட்டாங்க, கொடுத்த இடத்துலையும் கொடுக்கல் வாங்கலை, சரி செய்ய முடியாத நிலைக்கு ஆளாயிட்டீங்க. அப்போ இது எல்லாத்தையும் சரி செய்யணும்னா மீண்டும் தொழிலை ரீஎன்ட்ரி கொடுக்கணும். தொழில் சார்ந்த ரீதியில் சந்தித்த பாதிப்புகளை நீங்கள் சரி செய்யணும். அப்போது அதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். அப்போ அந்த முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்களுக்கு கிரகங்களுடைய சூட்சமங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தட்டி தூக்குற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பயிற்சி வேணும். அந்த பயிற்சி தான் இந்த சுக்கிர பகவான் சனி பகவானுடன் இணையக்கூடிய இந்த தருணம். இப்போ உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க. உங்களுக்கு தொழிலில் டாப் லெவலுக்கு வர போகிறீங்க. இன்னும் ஒரு தொழிலை 2ஆக்க போகிறீங்க. இன்னும் பல ரீதியில் ஒரு நல்ல நட்புகளை உண்டாக்க போகிறீங்க. காரணம், உங்களுக்கு பஞ்சமாதிபதி இல்லையா சுக்கிரன். ஆசைகள், அதிர்ஷ்டங்கள், லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுவே உங்களுக்கு பாக்கியமாக மாறும். பாக்கியாதிபதி சனி பகவான். பொதுவாகவே குரு மற்ற கிரகங்கள் கொடுத்தால் சனி கெடுக்க முடியும், சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார்னு சொல்லுவாங்க. அந்த சனி பகவானே இப்போ உங்களுக்கு பக்கபலமான ரீதியில் நின்று சுக்கிரனுடைய முழு பிரகாசத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒளி உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்டம். அதனால் தொழில் சார்ந்த ரீதியில் பலமான முயற்சிகளுடன் இறங்குங்க. இத்தனை நாளாக இருந்த தடைகள் நீங்கும். நீங்கள் கீழே விழணும், நீங்கள் பாதிக்கப்படணும், உங்களை பார்த்து கைத்தட்டி சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. சொந்த பந்தம், உற்றார் உறவினர் எல்லாமே உங்களை பார்த்து வியப்படையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை மாறும். ஆக மொத்தத்தில் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது. அதையும் தாண்டி வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். சிலர் விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு வெளியில் வந்துடலாம். நாம் இந்த இடத்துல தொழில் செய்ய முடியாது, இல்லை வேலை செய்ய முடியாது, இந்த இடத்த விட்டு வெளியில் போயிடலாம், வேற எங்கேயாவது மாற்றங்களை உண்டாக்கிடலாமா, இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு தொழிலை ஆரம்பிச்சிடலாமா, ஏதாவது ஒரு சுய தொழிலை உண்டாக்கலாமான்ற அளவுக்கு மன உளைச்சல் இருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த மன உளைச்சல் இருந்து மீண்டும் ரீஎன்ட்ரியை கொடுப்பீங்க. அதே இடத்துல ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு பட்ட அந்த சுமைகள், செய்யாத தவறுகளுக்கு உண்டான வீண் பழிச்சுமைகளை சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. அது மட்டுமல்ல, பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக கணவன் மனைவி சம்மந்தம் இல்லாமல் வெகு தூரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை, இதனால் பிரிஞ்சு வாழக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் மீண்டும் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல இலக்கம் நோக்கி உங்களது வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை சரி செய்திடுவீங்க. நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்து செய்த சில விஷயங்கள் இன்னைக்கு அவங்களுக்கு பெரும் மன உளைச்சலை தரக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுமா அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% அது சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். இன்னும் உங்களது முயற்சிகளை பலப்படுத்தினால் உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித இன்னல்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். 12ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவானா இருக்கிறதுனால அவரது பார்வை உங்களது 3ஆம் வீட்டில் விழக்கூடிய இந்த அமைப்பு உங்கள் சுய முயற்சியால் எடுத்த காரியத்தை முடிப்பீங்க. குறிப்பாக 12ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன்றதுனால வெளிநாடுக்கு போகணும்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு பொன்னான தருணம். 100% போய் உங்களது இலக்கை நீங்கள் அடைவீங்க. வெற்றி பாதையை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் டேர்னிங்கை உண்டாக்கிடும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம். உங்களது வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளையும் வீண் ஏமாற்றங்களையும் நான் நம்பி ஏமாந்துட்டேன், எனக்கு நம்பிக்கை துரோகம் நடந்துருச்சு, இத்தனை காலமாக நான் சம்பாரிச்சு
நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் உருவாக்கின ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்பி ஒப்படைச்சிருந்த எல்லாமே அப்படியே பறி கொடுத்துட்டு நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்ட நினச்சி வேதனையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்பி கொடுத்த பணத்துக்கு அவங்க இன்னைக்கு போயிட்டாங்க, எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லை, இப்போது நான் அதற்கு வட்டியும் மசலும் கட்டக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்ட நினைக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக அதை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களும் தான் வேலை செய்கிற இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கும். அப்போ கிடைக்கக்கூடிய இந்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரமாக இருக்கும். அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டகச்சனி ப்ளஸ் அஷ்டமச்சனியினால் வாழ்க்கை ரீதியில் பல பாதிப்புகளை சந்திச்சிங்க. வாழ்க்கைன்றது திருமண வாழ்க்கை. திருமணமாகி குறுகிய நாட்களிலேயே காரணமே இல்லாத சில மன உளைச்சல்களையும் பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு நான் ஆளாயிட்டேன். என்ன யார் கண்ணு பட்டதுன்னு தெரியல, இந்த நிலைக்கு ஆளாகக்கூடிய சூழல், இதிலிருந்து ஒரு மாற்றமும் மாறுதல்களும் பிறக்கமான்ற ஒரு மன வழியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். மீண்டும் பிரிஞ்சு வாழ்ந்து சாதிக்கக்கூடியதை விட சேர்ந்து வாழ்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க, 100% சக்ஸஸ் அடைவீங்க. மேற்கொண்டு ரொம்ப நாளாக கல்யாணமாகி புத்திரபாகியம் எனக்கு கிடைக்கல, அதற்குண்டான வாய்ப்புகளும் அமையலை, நான் மருத்துவ ரீதியிலையும் முயற்சிகள் எடுத்துட்டேன், போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, குலதெய்வ வழிபாடுகளில் இருந்து பல விரதங்கள் கையாண்டும் எந்தவித ஒரு முன்னேற்றங்கள் எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு கவலைகள் வேண்டாம். இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும். காரணம், பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதே பஞ்சமஸ்தானத்திலிருந்து 6ஆம் வீட்டை உங்களது சனி பகவான் 10ஆம் பார்வையில் பார்க்கிறார். 3ஆம் வீட்டை இந்த சுக்கிரனும் சனியும் நேர்கோட்டில் 180 டிகிரியில் பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். அப்போது உங்கள் முயற்சி, உங்களுடைய வீரியம், உங்களுடைய செயலாற்றல் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இத்தனை காலமாக தடப்பட்ட பல விஷயங்களை திடீர் முயற்சியால் அதை உங்களுடைய ஒரு அற்புதமான வெற்றியாக மாறக்கூடிய அருமையான நிலைகள் உண்டாக்கிடும். தடைப்பட்ட வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும், முன்னேற்றங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் கிடையாது, உங்களது வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக சில முயற்சிகள் எடுத்து அவங்களுக்காக செய்த நல்ல விஷயங்கள் இன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு பிளாக் ஆகி நிற்குது. அதனால் அவங்களுடைய மன உளைச்சலை சரி செய்ய ஏதாவது ஒரு வழி பிறக்குமா, மாற்றங்கள் கிடைக்குமா நினச்சி ஏங்கிய உங்களுக்கு 100% அதை சார்ந்த மாற்றமும் மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு அமையும். இன்னும் உங்களது வாழ்க்கையில் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையும், வழக்கு சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலும், பூமி சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். குறிப்பாக தந்தை சொத்துக்களில் மட்டும் அல்லாமல் தந்தை உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. பலப்படுத்தினால் பூமி வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும், வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். வாழ்க்கையில் இந்த தருணம் உங்களுக்கு சுபகாரியம், குடும்ப ரீதியில் உங்களோட பிறந்தவங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் திருமண வாய்ப்புகள் அமையலையே அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா குடும்ப ரீதியில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்களும் அருமையான முன்னேற்றங்களும் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான மேன்மைகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் நிறைய இன்னல்களை சந்திச்சிங்க, ஆக அதற்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். இன்னும் மிதுனராசி அன்பர்கள் பொதுவாகவே வைராக்கியத்துக்கு மட்டுமல்ல தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க. தன்னை நம்பி கடன் கொடுத்து தன்னை நம்பினவங்களுக்கு நியாய தர்மமாக நடந்துக்கணுன்றதுக்காக தன் ஆசைப்பட்டு வாங்கிய சொத்தோ தான் ஆசைப்பட்ட வாழ்ந்த இடமோ வித்தாவது அவங்களுக்கு அவங்களுடைய இதை கொடுத்து நம்ம நாணய நம்பிக்கையை காப்பாற்றணும்னு நினச்சியும் கடந்த காலகட்டங்களில் அதற்குண்டான முயற்சிகளிலையும் தோல்வி அடைஞ்சிங்க. கண்டிப்பாக இது எல்லாமே இந்த தருணத்தில் கைகூடி வரும். இன்னும் பல பேருக்கு
நீங்கள் ஒன்று விற்று தான் உங்கள் கடனை கட்டுவீங்க நினைக்க வேண்டாம். விற்காமலேயே கட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு கைகூடி வரும். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றிகளை அடைய போகிறீங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம் திசா புத்திகள் ரொம்ப முக்கியமானது. அந்த திசா புத்திகள் மட்டுமல்லாமல் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்து உங்களது இந்த பலன் முழுமையே கிடைக்குமா, குறைவாக கிடைக்குமா, இல்லை நெகட்டிவாக இருக்குமான்றது பொறுத்து அமையும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது. ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஆக மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.